ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மாகிலி. மாகிலி டே 23, திருப்பாவை பாசனம் 23, பூவை பூவண்ணா. ஸோ இது ஒரு முக்கியமான பாசனம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஆண்டாள் யாவந்த காரியம் ஆராய்ந்து அருளையில் ஓரேம் பாவாய் அப்படின்னு சொல்லிக்கிறா. நம்ம வந்த காரியம் என்னவோ அதற்கேற்ப ஆராய்ந்து அதற்கு ஏற்ற நீ அருள் புரிய வேண்டும் கண்ணா அப்படின்ட்டு கேட்டுக்கிறா. ஸோ என்ன சொல்கிறான்னா, மழை காலத்தில் எப்படி குகையில் தூங்கிட்டு இருக்க சிங்கம் எழுந்து வரைச்சு அது தம் உடம்புல இருக்கிற அந்த முடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேய்ச்சிலிருக்க கண்கள் தீப்பொறி பறக்க ஒரு சிங்க நடையோடு கர்ஜனையோடு எழுந்து நடந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி நீயும் நடந்து உன் சிம்ஹாசனத்தில் உட்கார வேண்டும் கண்ணா. இந்த மாதிரி உட்கார்ந்து நானும் என் தோழிமாரெல்லாம் வந்த காரியம்னா என்ன அப்படின்ட்டு அதற்கு ஆராய்ந்து அதற்கேற்ப நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு அருள் புரியவான் இல்லையா. ஸோ நம்மளோட உழைப்பும் நம்மளுடைய வேண்டுதலும் ஒரு நியாயமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் இதில் சொல்லிக்கிறா. ஸோ பாசுரம் பார்ப்போம். மாறி மழை முழைஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கமணி உற்று தீவழித்து வேரி மயிர் பொங்காய பாடும் பேருரி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பூதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனை போன்றழி கோப்புடை சிறியா சிங்காசனத்திலிருந்து யாவந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். திருமலர் மார்பா கருமுகில் ஒருங்கே திரண்டு பொழியும் மலைத்துளிகள் புகமுடியா பெருமழை குகையிலே படுத்து கிடந்து உறங்கிய பின் வீரமும் வீரியமும் கம்பீரமும் ஒருங்கே செறிந்த ஆண்மையே உருவான ஆண் சிங்கமானது தன் உறக்கம் தெளிந்து தீப்பிழம்பு அனல் பறப்பது போல் சிவந்த செந்நிறமான தன் கண்களை விழித்த வண்ணம் பிடரி மயிர் சிலிர்த்த வண்ணம் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று கர்ஜனை புரிந்த குகையிலிருந்து வெளியே வருவது போல காயா புஷ்பம் போன்ற கருணை நிறத்தை உடையவனே பூவை பூவண்ணா, நீயும் உன்னுடைய திருக்கோயிலான உன் திருமாளிகையிலிருந்து புறப்பட்டு நாங்கள் குழுமையுள்ள இவ்விடத்திற்கு எழுந்தொழி மிக அழகிய சித்திர வேலைப்பாடுகள் மிகுந்த ஒளிரும் மிகச்சிறந்த இந்த சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து உன்னை நாடி வந்த செயலினை என்னதான் என்று வினவுக ஆராய்ந்து அதற்கேற்றபடி திருவருள் புரிக கண்ணா என்று ஸ்ரீ கண்ணபிரானிடம் தன் மனம் மொழி மெய்யால் சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் தன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றாள். அதாவது குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளாக எந்தை அரவணைத்து எழுவது போல ஸ்ரீ கண்ணபிரான் தன் மாளிகையில் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே படுத்த வண்ணமே கேட்டருளினான். அருள் தந்திட எந்தை பிரானே போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மாகிலி.